எக்ஸாம்பிள் 1.3 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். லெட் ஏ ஈக்குவல் டு தி கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டில் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2 into 3 into 3 9 minus 1 into 2 2 minus 1 into minus 5 into 3 minus 15 minus 1 into minus 3 minus 3 plus 3 into minus 5 into 2 minus 10 minus 3 into minus 3 minus 9 equal to 2 into 9 minus 2 minus of minus 1 is plus 1 into minus 15 minus of minus 3 வந்து plus 3 into minus 10 minus of minus 9 வந்து plus 9 equal to 2 into 9 minus 2 is 7 plus 1 into minus 15 plus 3 minus 12 1 into minus 12 plus 3 into minus 10 plus 9 is minus 1 equal to 2 into 7 and 14 1 into minus 12 3 into minus 1 minus 3 equal to 14 minus 12 minus 3 is minus 15. So determinant A equal to 14 minus 15 is minus 1. இப்போ determinant A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். determinant A வந்து minus 1 அல்ல, determinant A not equal to 0. Therefore given matrix A வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதனால இன்வர்ஸ் A வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்த இன்வர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்பான். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறது மேட்ரிக்ஸ் ஏயோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ மேட்ரிக்ஸ் ஏலேருந்து ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் ஏலேருந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்ரிக்ஸ் ஏலோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் எலிமெண்ட் 2ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். எலிமெண்ட் 2ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது எலிமெண்ட் 2ஓட சைன்டு மைனர். எலிமெண்ட் 2ஓட மைனருக்கு சைன் வந்து ஃபஸ்ட்டில் ப்ளஸ், எலிமெண்ட் 2ஓட மைனர் எழுதுகிறேன். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஏலேருந்து எலிமெண்ட் மைனஸ் 1ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். மைனஸ் 1ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது மைனஸ் 1ஓட சைன்டு மைனர். மைனஸ் 1ஓட மைனருக்கு சைன் வந்து முந்தின மைனர் வந்து சைன் ப்ளஸ்னால மைனஸ் 1ஓட மைனருக்கு சைன் வந்து மைனஸ் 1ஓட மைனர் எழுதுகிறேன். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட்டு 3ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். 3ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது 3ஓட சைன்டு மைனர். 3ஓட மைனருக்கு சைன் வந்து முந்தின மைனருக்கு சைன் மைனஸ்னால 3ஓட மைனருக்கு சைன் வந்து ப்ளஸ் 3ஓட மைனர் எழுதுகிறேன். அடுத்த மேட்ரிக்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட் மைனஸ் 5ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். மைனஸ் 5ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது மைனஸ் 5ஓட சைன்டு மைனர். மைனஸ் 5ஓட மைனருக்கு சைன் வந்து மேலே உள்ள மைனருக்கு சைன் ப்ளஸ்னால மைனஸ் 5ஓட மைனருக்கு சைன் வந்து மைனஸ் 5ஓட மைனர் எழுதுகிறேன். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட் 3ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். 3ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது 3ஓட சைன்டு மைனர். 3ஓட மைனருக்கு சைன் வந்து முந்தின மைனருக்கு சைன் மைனஸ்னால 3ஓட மைனருக்கு சைன் வந்து ப்ளஸ் 3ஓட மைனர் எழுதுவோம். அடுத்த மேட்ரிக்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட்டு 1ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். 1ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது 1ஓட சைன்டு மைனர்.
ஒன்னோட மைனர் இருக்க சைன் வந்து முந்தின மைனர் இருக்க சைன் ப்ளஸ்னால ஒன்னோட மைனர் இருக்க சைன் வந்து மைனஸ், ஒன்னோட மைனர் எழுதுவோம். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட்டு -3யோட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். -3யோட கோஃபேக்டர்னு சொல்கிறது -3யோட சைன்டு மைனர். -3யோட மைனர் இருக்க சைன் மேலே உள்ள மைனர் இருக்க சைன் வந்து மைனஸ்னால -3யோட மைனர் இருக்க சைன் வந்து ப்ளஸ், -3யோட மைனர் எழுதும். அடுத்த மேட்ரிக்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட்டு 2ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். 2ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது 2ஓட சைன்டு மைனர். 2ஓட மைனர் இருக்க சைன் வந்து முந்தின மைனர் இருக்க சைன் ப்ளஸ்னால 2ஓட மைனர் இருக்க சைன் வந்து மைனஸ், 2ஓட மைனர் எழுதுகிறேன். அடுத்த மேட்ரிக்ஸ் ஏல உள்ள எலிமெண்ட்டு 3ஓட கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். 3ஓட கோஃபேக்டர்னு சொல்கிறது 3ஓட சைன்டு மைனர். 3ஓட மைனர் இருக்க சைன் வந்து முந்தின மைனர் இருக்க சைன் மைனஸ்னால 3ஓட மைனர் இருக்க சைன் வந்து ப்ளஸ், 3ஓட மைனர் எழுதுகிறேன். இங்கே வந்து மேட்ரிக்ஸ் ஏவோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம். அடுத்து இந்த மேட்ரிக்ஸுக்கு உள்ளே இருக்க டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணோம். ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ப்ளஸ் 3 × 3 9 மைனஸ் 1 × 2 2. அடுத்த டிட்டர்மினன்ட் மைனஸ் -5 × 3 -15 மைனஸ் 1 × -3 -3 minus of -3 is +3. அடுத்த டிட்டர்மினன்ட் ப்ளஸ் -5 × 2 -10 மைனஸ் 3 × -3 -9 minus of -9 is +9. அடுத்த டிட்டர்மினன்ட் minus -1 × 3 -3 minus 3 × 2 6. அடுத்த டிட்டர்மினன்ட் ப்ளஸ் 2 × 3 6 மைனஸ் 3 × -3 -9 minus of -9 is +9. அடுத்த டிட்டர்மினன்ட் மைனஸ் 2 × 2 4 மைனஸ் -1 × -3 3. அடுத்த டிட்டர்மினன்ட் ப்ளஸ் -1 × 1 -1 மைனஸ் 3 × 3 9. அடுத்த டிட்டர்மினன்ட் மைனஸ் 2 × 1 2 மைனஸ் 3 × -5 -15 minus of -15 is +15. அடுத்த டிட்டர்மினன்ட் ப்ளஸ் 2 × 3 6 minus -1 × -5 +5. So 6 - 5 transpose equal to simplify பண்ணுவோம் 9 - 2 7 minus of -15 + 3 minus -15 + 3 is -12. Minus of -12 is 12. -10 + 9 -1. Minus of -3 -6 is -. -3 -6 is -9. So minus of -9 is 9. 6 + 9 15. Minus of 4 -3 is -1. -1 -9 -10. Minus of 2 + 15 is -17. 6 - 5 is 1. Transpose adjoint of A equal to இந்த மேலே உள்ள மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் ரோயை ஃபஸ்ட் காலமாக எழுதுகிறேன் 7 12 -1. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன் 9 15
minus 1. Third row third column எழுதுறேன் minus 10, minus 17, 1. ஸோ adjoint of A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A inverse equal to 1 by determinant A into adjoint of A. A inverse equal to 1 by determinant A ஓட வேல்யூ போடுவோம். determinant A equal to minus 1. So 1 by minus 1 into adjoint of A matrixக்கு substitute பண்ணுவோம். adjoint of A matrix. So A inverse equal to minus 1 into the above matrix. A inverse equal to minus 1 ஆல multiply பண்றேன். minus 1 into 7 minus 7, minus 1 into 9 minus 9, minus 1 into minus 10, 10, minus 1 into 12 minus 12, minus 1 into 15 minus 15, minus 1 into minus 17, 17, minus 1 into minus 1, 1, minus 1 into minus 1, 1, minus 1 into 1, minus 1. So this is the required matrix. A inverse கண்டுபிடிச்சிட்டோம்.